ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி வெண்பொங்கல் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 5 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதே பாத்திரத்தில் குக்கருக்குள்ளே வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுட்டு இறக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மிளகு, இடித்த மிளகு, அது கூடயே கொஞ்சம் சீரகம், முந்திரி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அரிசியும் பருப்பையுமே ஒரு தடவை கிளறிட்டு அது இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு குழைய வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் கெட்டியாகி வரும். கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு மேலே தடவிட்டு நீங்கள் இறக்கி விட்டுட்டிங்கன்னா செம டேஸ்ட்டான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா கோட்ஸ் இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.